கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டின் பின்னால் மணல் பதுக்கி வைத்திருப்பதாக கூறி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் வாங்கல் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதாக 5 லாரிகள் மற்றும் 5 ஜேசிபி இயந்திரங்களை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிறைபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு பகுதியில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் இல்லத்தை நோக்கி 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. விஜயபாஸ்கர் வீடு கட்டுவதற்காக பின்னல் அதிக அளவில் மணல் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அது எவ்வாறு வந்தது என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், எப்போதுமே மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவன் நான் என்று கூறினார். இது திமுக நடத்தும் நாடகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல எப்பவும் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கிறார். இந்த மணல் கடத்தில் மூடி மறைக்கிறதுக்கு பார்ட்டி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே 5 மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போய் போலீஸ் காவல் இருக்குது கூட. மாட்டு வண்டி கோயம்புத்தூர் ரோட்டில் அவுத்து விட்டு ரோடு சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்களா.